ரஷ்யா, அமெரிக்கா இரு நாடுகளுக்கு நடுவுல நடக்க இருக்கக்கூடிய மீட்டிங் அலாஸ்கா. எல்லாரும் உத்து நோக்கிட்டு இருக்காங்க. ஃபிளைட் ரேடார்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட டெலிகேஷன்ஸ்லாம் கிளம்பியிருக்காங்களா? முதல்ல யார் கிளம்பியிருக்காங்க? இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? இது போல பல விஷயங்கள் நார்மலா பேசுவாங்க இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மிலிட்டரி பேஸ் தான் நடக்க இருக்கு. ஸோ முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டெலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக செட் பை செட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃப்ளைட் ரேடார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் காட்டப்படும், சில விஷயங்கள் காட்டப்படாது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அதுவும் எதிரி நாடு, இப்போதைக்கு சண்டையில் இருக்கக்கூடிய நாடுகள், அங்கேயே போறாரு அப்படின்னா அது ரொம்ப விளக்கு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இனிஷியல் செட் ஆஃப் டெலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வே டு அமெரிக்கா, அதுவும் அலாஸ்கா. இந்த டெலிகேஷன்ல வந்து பார்த்தா பல நபர்கள், ஏன்னா பைடன் அவர்களோட அரசாங்கத்துல போடணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டில்லாம் வரணும், இந்த ஹெட்லைன்ஸ்லாம் வரணுன்றதுக்காகவாச்சும் கடை ஓடி ரசிகர்களுக்காவது பிடிச்ச சாங்ஸான போட்டுறணும் இல்லையா? போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு போட்டு தள்ளிக்கிறாரு பைடன் அவர்கள் அமெரிக்கா தரப்புல இருந்து. இப்போ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசா வேணும் கொடுங்கப்பா, நாங்க மீட்டிங்க்கு வரோம் அப்படிங்கிற டெலிகேஷன் வந்தாங்க அப்படின்னா அப்புறம் அமெரிக்காவோட சட்டப்படி அவங்களெல்லாம் பிடிக்கணுமா இல்லையா? அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? குளறுபடிகள் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அது போல லீகலி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை தவிர்க்கப்படணும். ஏன்னா ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சு அவங்களை விட்டுட்டாங்கன்னா சட்டம் இருக்கும்ல, அவங்க நாட்டு சட்டத்தை அந்த ராணுவ வீரர்கள் நிறைவேற்றணுமா இல்லையா? ஸோ அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சாங்ஷன்லாம் போட்டிருப்போம்லப்பா, இந்த பேச்சுவார்த்தைக்கு தேவையானது மட்டும்தான், இந்த ஆன்டி ரஷ்யன் சாங்ஷன் அப்படிங்கிறது போல நம்ம வச்சிருப்போம். இந்த பேச்சுவார்த்தைக்கு தேவையானது மட்டும்தான். அதை ஆகஸ்ட் 20 வரைக்கும் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிடலாம். அதை தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய சாங்ஷன்லாம் கிடையாது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சாங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து பண்ணால் அமெரிக்க தரப்பு வந்து ஒரு ஆர்டர் போயிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 20 வரைக்கும் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து மீடியாக்கள் போவாங்க, மீடியானாலும் டைப் அண்ட் விசா, இது மாதிரி டைப் ஆஃப் விசா இருக்கு. ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ப இருக்கும். சில நபர்கள் மேலாம் சாங்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சைடு. சரி, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க இந்த 15ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு. அதனால பிரச்சனைகள் ஏதாவது கொஞ்சம் லைட்டா கம்மியாகுமான்னு கேட்டா இல்ல, கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான எஸ்கலேஷன் அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பால்டிக் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தா நேட்டோ சி அப்படிங்கிறது போல மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இட்டாலியோட F-35 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் பண்ணி இருந்துக்கிறாங்க. ரஷ்யாவோட விமானங்கள் பால்டிக் சீல வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கும். நார்மலா ரஷ்யாவுக்கும் கலினின்கிராடுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு. போயிட்டு வந்துக்கணும் அப்படின்னா இந்த பால்டிக் சி வழியா தான் போயிட்டு வருவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் தான். பட் இருந்தாலும் திடீர்னு வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக உஷார் நிலையில இருக்கணும் இல்லையா? அதனால டக்குன்னு 2 F-35 ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. இதுவே காயெல்லாம் கடைக்கு போட வேண்டியது. இது ஏன்ப்பா எட்டு போறீங்க? நடுவில் கோளாறு ஆயிப்போச்சுன்னா அப்புறம் அவங்க தான் காப்பாற்ற வேண்டியதா மாறிடு இல்லையா? அப்படிங்கிற வழி கேள்வி இருக்கிறது எப்படியோ. இப்போ 2 இட்டாலியை சேர்ந்த F-35 வந்து பண்ணா ஸ்கிராம்பிள் பண்ணி எஸ்தோனியா அருகே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது ஒரு முதல் முறை, அதாவது இந்த ஏரியால இட்டாலி இது போல நாடுகளோட F-35 டைரக்டா இதுல இன்டர்வீன் பண்ணுது, நாட்டோட படைகள் வந்து இன்டர்வீன் பண்றது அப்படிங்கிறது முதல் முறை அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கலேஷன் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள பல பகுதியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். இதுல வோல்கா கிரேட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மேல 14ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி ஆகஸ்ட் 14 இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதனால மிக பெரும் அளவில் வெடி விபத்துகள் கேட்டுதான் சொல்லப்பட்டு வருது. லூக்காயிலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்படின்னா பல நாடுகளும் பாதிப்படைவாங்க. ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகளா குறி வச்சிருக்கிறாங்க. கேஸ் ஸ்டோரேஜ் அடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா அதுல தொட மாட்டாங்க. தொட்டா அப்புறம் நாளைக்கு அவங்க அவ்வளவுதான் முடிச்சாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால ஆல்ரெடி ரஷ்யா மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் பண்ணிக்குது. கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்டோரேஜ் ஃபெஸ்டில் அடிச்சா முடிஞ்சு போச்சு ரஷ்யாக்குள்ள இருக்குது இல்லையா? அதனால ஆயில் ரிஃபைனரிஸை மட்டும் அடிக்கிறாங்க. எது எப்படியோ என்ன நடக்க போன்னு பார்த்தலாம். அடுத்த மிகப்பெரும் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பல இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுல பெல்கிராட்ல இருக்கக்கூடிய ரீஜனல் கவர்மெண்ட் பில்டிங் மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக உக்ரைன் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது செவுர்ல மோதனனால இந்த பாகுபலியில அந்த நாசர் அவர், ஐயோ பேரை வேற சொல்லிட்டேன்னா அதை அழிச்சிருங்க. நாசர் அவர்ல வந்து பண்ண ஒரு செவுர்ல குத்தும் போது ஒரு செவுர் மட்டும் பிஞ்சிட்டு வரும்ல, ஸோ அது போல ஒரு துளி செங்கல்ல ஒரு துளி பார்ட் மட்டும் வந்து பணம் உடஞ்சிருக்குது. மற்றபடி யாருக்கு எந்த டேமேஜும் இல்லை, சரி டேமேஜும் ஆகலை, இதுவும் ஆகலை. சும்மா ஒரு 2-3 செங்கல் விழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால்
அதோட உதிரி பாகங்கள் அது மேல வந்து மோதுச்சுல ட்ரோனு, உதிரி பாகங்கள் உதிரி போய் பக்கத்துல, இது உக்ரைன் சொல்லுவாங்களே அதே போல மக்கள் சிவிலியன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்க ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்ல வந்து பாட்டு கார் வந்துட்டு இருக்கும், நேரா அந்த கார்லயே வந்து விழுந்திருந்திருக்கு. ஸோ உதிரி பாகங்கள் இது போல உதிரி விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சிவிலியன்ஸ்க்கு அதிகப்படியான டேமேஜ் இது போல நடக்குதுன்றதுனால தான் ரஷ்யா என்னைக்குமே தாக்குதலை நைட் நேரம் பண்றாங்க. ஆனா உக்ரைன் எப்ப பாரும் தாக்குதலை பகல் நேரத்திலேயே பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல ரஷ்யா வந்து பண்ணா உக்ரைன்ல பல இடங்களில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா மிக முக்கியமான விஷயங்கள் சமீபத்துல உக்ரைனோட மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி மேல அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யா. இப்ப எந்த ஃபேக்டரிஸ்லாம் நம்ம அடிச்சிருக்கோம், எந்தெந்த ஃபேக்டரிலாம் கருகி இருக்கு, ஏதாவது இடம் மிச்சம் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் ரஷ்ய தரப்பு வந்து விட்டுருக்காங்க. சேட்டலைட் இமேஜ், சேட்டலைட் வீடியோஸ் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து பண்ணா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இருக்கு. அதாவது டிசைன் பீரோஸ், உக்ரைனோட டிசைன் பீரோ, மிசைல் ப்ரொடக்ஷன் பிளான்ட், ஸோ இந்த ஏரியா எல்லாத்தையுமே வந்து பண்ண கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணுன்றதுக்காக பல இடங்கள்லையும் ஒரு ஃபேக்டரி இருந்ததுன்னா மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ், பிளானிங், டிசைனிங், அசம்பிளிங்னு பல பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்க இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் முழுவதையும் அடிக்கணும் அப்படிங்கக்கா தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நிற்கிறாங்க ரஷ்ய தரப்பு. அது கம்ப்ளீட்டா அதுக்கான காரணம் சப்சாங் அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதனால நம்ம நாட்டுக்கு மிக பெரும் அளவுல சேதங்களை ஏற்படுத்திட முடியும். நம்மளுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கு. அதனால அதை எலிமினேட் பண்ணணும். குறி வச்சு கங்கணம் கட்டிட்டு ரஷ்யா அதை அழிச்சு முடிச்சிருந்துக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்பி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை உக்ரைன் இந்த மாதிரி சப்சாங் மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்களை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மிசைல்கள்னால ஏற்படக்கூடிய தாக்குதல் எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மேப்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புல இருந்து. ஸோ ரஷ்யா மிக பெருமளவுல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ்கலேஷன்ங்கிறது வேற கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இதுல ட்ரோன் தாக்குதல்கள் நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல யூகே தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்ப பாரு இந்த யூகேவோட இன்டெலிஜென்ஸ் இது போல கொடுப்பாங்க டீடைல்ஸ். பழங்காலத்து டீடைல்ஸ் செட் வந்து புதுசா இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலை 2025 இருக்கு இல்லையா, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் அக்கு வேற ஆணி வேற வாரம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டுருக்காங்க. அதை பார்த்தாலே கொடுத்துருக்கணும். ஆனா இப்போ ஆகஸ்ட் மாசத்தோட இறுதி ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் இவங்க கணக்கு போட்டு முடிச்சுக்கிறாங்க. யாரு? யூகே. என்னன்னா ஜூலை 2025 ரஷ்யா இருக்கிறாங்களே 6200 சாகி ட்ரோன்களை லான்ச் பண்ணி விட்டுக்கிறாங்க மக்களே. அதிகபட்சம் ரெக்கார்டு பிரேக்கிங் மக்களே. காரணம் என்ன தெரியுமா? உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக இது போல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜூன் மாசம் இருக்குல்ல, ஜூன் மாசத்துல 5600 ட்ரோன்களை ஏவி விட்டுருந்தாங்க. இப்ப 6000 ட்ரோன்களுக்கு மேல ஏவி விட்டுருக்காங்க. அதாவது தோராயமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 200 ட்ரோன்களுக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு. 30 நாளைக்கு தொடர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ட்ரோன்கள் கிட்ட கிராஸ் ஆயிருக்கு இல்லையா. உக்ரைன் சொல்ற கணக்குக்கு இந்த கணக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குதான் செய்யுது. ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒரு நாளைக்கு 200 ட்ரோன்களுக்கு மேல வரும் எதிர்பாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துருச்சு, கிராஸ் ஆயாச்சு. ஸோ அதிகப்படியான தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா தாக்குதலோட வீரியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதிகப்படியான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அடுத்தது ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் டைரக்டரோட டெபுட்டி சீஃப் விடியம் கிபிட்சி அவர்கள். ஸோ இவர் தரப்பு இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, நாங்க இப்போ இனிமே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 79,700 ட்ரோன்கள் செய்யலான்ட்டு இருக்கிறாங்க. அது இந்த காமிகாசி ட்ரோன்கள், இந்த ஜிரான் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளேயே நாங்க 70,000க்கு மேல நாங்க ட்ரோன்கள் பண்ணலான் இருக்கிறோம். அதுவும் 40,000 ட்ரோன்கள் வந்து ஜிரான் 2 ட்ரோன்கள், 5700 ட்ரோன்கள் வந்து ஹர்பியா ட்ரோன்கள், 1A ட்ரோன்கள், அது அப்புறம் ஜிப்ரா ட்ரோன்கள், அதுக்கப்புறம் டிகைஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 ட்ரோன்கள் கிட்ட உருவாக்கலாம்னு இருக்கிறவங்க அப்படிங்கிற செய்திகள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி 6000 ட்ரோன்கள் கிராஸ் ஆகுது ஒரு மாசத்துக்கு. இதுக்கு மேல எப்படிப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனை தொடர்ந்து ரஷ்ய தரப்புல இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஜெர்மனி ரெயின்மெண்டல் கம்பெனி ஆர்ட்லரி செல்களை ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரஷ்யா ட்ரோன்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இந்த பிரச்சனை முடியும்? அமெரிக்கா மட்டும் சேஃப் எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா மற்ற நாடுகளை இங்கே வச்சு அடிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறத கேள்வி திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட இந்த ஜிரானியம் ட்ரோன்கள், இந்த ட்ரோன்கள்லாம் வருதுன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தோம். ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரோன் இன்டர்செப்டார்ஸ் ட்ரோன்கள் வருதுன்னா அது இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை நம்ம உருவாக்கலாம், இது அதிக அளவில் கை கொடுக்குது அப்படிங்கிறது போல இப்போ மாத்திட்டாரு.
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு பதிலாக இன்டர்செப்டார் ட்ரோன்கள் கேட்டுக்கிட்டு இருக்காது, அது ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறது போல அந்த டைம்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருப்போம் இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்கள். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ரஷ்யா இந்த ஜிரானியம் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதை லான்ச் பண்ணும்போது அதில் கேமரால இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அதில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த ஜிரான் ட்ரோன்களில். இப்போ இந்த ஜிரான் ட்ரோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல இன்டர்செப்டார் ட்ரோன்களை உக்ரைன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை படம் முடிச்சுக்குது. இது என்ன பண்ணிக்குதுன்னா, ஜிரானியம் ட்ரோன் போயிட்டு இருக்கும்போது எஃபிவி ட்ரோன்கள் இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் ட்ரோனை லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜிரானியம் ட்ரோன் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. வர ஆரம்பிச்சுன்னே இது அப்படியே வளைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்னால இந்த ஜிரானியம் ட்ரோன் பக்கத்திலேயே வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சான் முடிச்சான் போதும் அப்படிங்கிறது போல நெருங்கி வரும்போது கொஞ்சம் வேகமா போயிடுது. ஸோ இப்படி போகிறதுனால அதாவது விளையாட்டு காட்டுறது, அதாவது ஓவர்டேக் பண்ணி போகும்போது வளைஞ்சு பின்னாடி முந்தறது கூட பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது போல ஒரு டெக்னிக். அது மட்டும் இல்லாம ஸ்லோவா போடணும்னா வேகமா வருமா அந்த ட்ரோனு, அந்த ட்ரோன் பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரியும் போது வேகமா போக ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன ஆகும்னா அந்த ட்ரோன் இம்பாக்ட் பண்றதுக்காக வரும்போது வெடிச்சிடும். ஸோ இப்போ இந்த ட்ரோன்கள்னா தப்பிச்சு ஓடிடும். ஸோ இது போல இன்டெலிஜென்ட்டா இதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு இன்டர்செப்டார் ட்ரோன் இதை துரத்துதான்றதை செக் பண்ணி அதுக்கு ஏற்றபடி அனலைஸ் பண்ணி இதுவே மூமெண்ட்டை முடிவு பண்ணிக்குது. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட ஜெரானியம் ட்ரோன் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இது வந்து ஒன்ஸ் ஏவிட்டாங்கன்னா அதுக்கு என்ன இலக்கோ அதை அடைஞ்சே தேரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கு கூட டீகாய்ஸ் வேற. அந்த இன்டர்செப்டார் ட்ரோனு ஒரிஜினலை துரத்துதா டூப்ளிகேட் துரத்துதானே தெரியல. இந்த மாதிரி டூப்ளிகேட்டை வேட்டையாடுறதுக்குன்னே சில ட்ரோன்களை ஏவி விடுவாங்க. ஸோ அது போல டூப்ளிகேட்டட் ட்ரோனை எது அப்படிங்கிறது போல தெரியாது இல்லையா. எது எப்படியோ ஜெரானியம் ட்ரோன்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியில் இருக்கு, ஹை இன்டெலிஜென்ட் ட்ரோனா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் இது போல ட்ரோன்கள் மேற்கு கிட்டையும் இருக்கும். இன்கேஸ் யூரோப்பியன் யூனியன்லாம் வருதுன்னா அவங்களும் அது அடுத்தடுத்த கட்ட ட்ரோன்கள் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் டவுன் பண்ணணும் அப்படின்னா லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அதிகப்படியாக தேவை. இப்போ ரஷ்யா அவங்களோட லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பல இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம் செய்திகளில். இப்போ அதோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது யூஸ் ஆக அதை அப்கிரேடும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரஷ்யா அவங்களோட லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதில் என்னன்னா இந்த 2லிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ட்ரோன்கள் பறந்துட்டு இருந்தாலும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருந்து பறந்துட்டு இருந்தாலும் அதோட ஃபியூயல் டேங்கை எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு, ட்ரோன்கள் எப்படி வேணா இருக்கலாம், அந்த ஃபியூயல் டேங்கை எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு 10 செகண்ட் தொடர்ந்து அந்த லேசர் லைட் அதில் அடிச்சதுன்னா அந்த ட்ரோன்கள் செயலிழந்துடும், வெடிச்சிடும். ஸோ இது போல ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்கு. 10 செகண்ட் அது ரொம்ப டைமிங் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா இண்டஸ்ட்ரியிலேயே த பெஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. நம்ம இந்த அமெரிக்காவோட ஆயுதங்கள்னாலே த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இண்டஸ்ட்ரியில இதுவும் பெஸ்ட் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரஷ்யா கூடிய சீக்கிரத்துல இந்த லேசர்ல வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள் யூஸ் பண்ணி பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். ஸோ லேசர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் வெப்பன்ஸா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த கேலக்ஸி வார், ஸ்டார் வார்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. எதை எப்படியோ எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாட்டை பாதுகாக்கிறதுக்கான டிஃபென்சிவ் வெப்பன்ஸா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாகுது அப்படிங்கும்போது உயிரிழப்புகள் அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் இருக்கும், கொடூரமான முறையில் இருக்கும், எதிர்பார்க்க முடியாத கணக்கு பண்ண முடியாத அளவுக்கான உயிர் சேதங்கள் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசி சுமூகமான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.